ஒரு முனிசிபாலிட்டியில் ரேட் நடக்குதுங்க, எஃப்ஐஆர் போட போறாங்க. கமிஷனர் வந்து என்ன கேட்க எப்படி போடுறீங்க எஃப்ஐஆர் கேட்டால், அப்போ நீங்கள் என்ன இதில் இன்வால்வ் ஆயிருக்கீங்க கேட்பாங்கல்ல. அப்படி தான் அதான் நேற்று இவர் சிஜே கேட்டார், நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க, உங்களுக்கு நாங்கள் கேட்கணும். டிஜிபி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு விசாரணையில் நீங்கள் தான் குற்றவாளியாக இருந்தால், குற்றம் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருந்தால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. நீங்களே இதுக்கு வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது துறைக்கான அமைச்சர் அப்படிங்கிற வகையில் இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்க வேண்டிய தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எஃப்ஐஆர் என்ன பண்ண போறீங்க? அங்கே எங்கேயாவது எஃப்ஐஆரில் வந்து KN பணம் வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்ததா? அப்படி இல்லையே. பணம் பெற்றதற்கான ஆதாரங்கள் நிறைய இருந்தது அப்படின்னு கொடுக்குறாங்க. KN இன்னசென்ட்டாக இருக்கலாம், அவரோட துறையில் இருக்கிற ஒரு IAS ஆஃபீஸர் எல்லா வேலையும் பண்ணியிருக்கலாம், யாருக்கு தெரியும். அதே இவர் பார்த்து இவரே பயப்படுறாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க தேவையில்லாமல்? அது முகுல் ரோஹத்கே கூட்டு வர அளவுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்துட்டோம், நானும் நீங்களும் போகுமா? நம்ம எதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம என்ன தப்பு பண்ணணும், நம்ம ஏன் பண்ணணும்? இப்போ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே நான் டாப் மோஸ்ட் லாயரை கூட்டு போய் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது? அவருக்கு என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா அவர் ஃபீஸு முகுல் ரோஹத்கே? அது யார் கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுக்க முடியுமா, நான் கொடுக்க முடியுமா? அப்போ KN கொடுத்து கூட்டு வர்றாருன்னா இப்போ என்ன விஷயம்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். இல்லை, ஆனால் இந்த இடத்துல அவங்க தரப்பு வாதங்களை சொல்கிறது ஒரு தேவைன்றது இருக்கா? இந்த நீதிபதி சொன்ன, அதாவது நீதிமன்றம் சொன்ன இந்த விஷயத்துல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னதில் இவங்க தரப்புல இருந்து, அந்த துறையினுடைய அமைச்சர் தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர் போய் சொல்றதுக்கான தேவைன்றது எதுவுமே இல்லை. அப்போ அதான் நான் உங்களுக்கு சொன்னேங்க, ஒரு கொலை செய்யப்பட்ட பிணம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுவாங்கல்ல. எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரிப்பாங்க. எஃப்ஐஆர் போடும்போது நேராக பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்ன கேட்காம நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா, நீ தான்ப்பா வாப்பா உன தான் கேட்டு இருக்குன்னு, நீ தான் உன தான் போய் நீ எது கேட்குற இத்தனை பேர் இருக்கும்போது அப்படின்வாங்களே. அதே மாதிரி எஃப்ஐஆர் போடுங்க. விசாரணையில் அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் வந்து அம்மா ஏன் நான் தான் பணம் கொடுத்தேன், KN கொடுத்தேன், அவர் தம்பி கொடுத்தீங்க, அவர் அக்கா கொடுத்தீங்க, பையனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவரை கூப்பிட்டு அப்போ விசாரிக்கும் போது அப்போ அவர் பேரை சேர்க்கணும்.